அர்த்தம்? போ சொல்லு. இந்த பாரு, இன்னையோட இந்த வீட்டுக்கு இவளுக்கு மன உறவு அறந்து போச்சு. ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இந்த பாரு, இதை யார் நினைச்சாலும் மாத்த முடியாது. அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் உள்ள போங்க. அவளை வெளியே போய் சொல்லு. என்னங்க அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. இன்னொரு தடவை நான் இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டேன். இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்கப்பா. எல்லாம் முடிஞ்சு போச்சு, மொத்தமா முடிஞ்சு போச்சு. இந்த வீட்டுல ஒரு நாய்க்குட்டியை வளர்த்திருந்தா கூட அது நன்றி விசுவாசமா இருந்திருக்கும். ஆனா அவ எதிரி வீட்டுல போய் வாலாட்டிட்டு வந்திருக்கா. தின்ன சொத்துக்கு துரோகம் பண்ணால அவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அவளை போக சொல்லு. என்ன இது? இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள போங்க. என்னங்க, அவ பாவங்க. இந்த பாரு, நானும் போனா போதுன்னு விட்டதுக்கு எல்லாரும் திமிர் எடுத்து ஆடுறீங்களா? என்னங்க, மரியாதை உள்ள போங்க. இல்லாட்டி நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. போங்க. பூங்கொடி. ஏய், ஐயோ வேணாமா, எந்திரிமா. ஏய், என்ன? நான் எப்ப தப்பு பண்ணாலும் உப்புல முட்டி போடுற தண்டனை கொடுப்பீங்கல்லப்பா, அந்த தண்டனை இப்ப நானே எனக்கு கொடுத்துக்கிறேன். என்ன இப்படியே பேசி பேசி நாடகமாடி சமாதானம் பண்ணி உள்ள வரலான்னு பாக்குறாளா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க. ஏய், அவளை மன்னிக்கிறதுக்கு தண்டிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவளை போக சொல்லுங்கிறேன்ல. நீங்க எனக்கு தண்டனை கொடுக்க மாட்டீங்கல்ல, அதான் நானே எனக்கு கொடுத்துக்கிட்டேன். பூங்கொடி, நீ எந்திரி. ஏய், என்ன நாடக கம்பெனி நடத்துறீங்களா? இந்த மாதிரி 100 டிராமா போட்டாலும் இந்த சிவசாமி மசிய மாட்டான். நான் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆண்டவனே சொன்னாலும் மாத்த மாட்டேன். உள்ள போங்க எல்லாரும். போங்கங்கிறேன்ல. நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போ. போங்க. பெரியவனே, தண்ணி எடுத்துட்டு வா. மன்னிச்சிருங்கப்பா. மன்னிச்சிருங்கப்பா. உங்க பையனோட ஜாதகத்தை நல்லா பாத்துட்டேங்க. சரிங்க. அவருக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் 3 மாசத்துல அவர் செய்யற தொழில்ல நல்ல உச்சத்தை அடைய போறாரு. அதன் மூலம் உங்க குடும்பமே நல்ல பேரும் புகழும் அடைய போகுதுங்க. சரிங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. புள்ளிங்க சந்தோஷம்னா எங்க சந்தோஷம். புள்ளிங்க நல்லா இருந்தா அதுவே. ஆமாங்க, ரொம்ப நன்றிங்க. வாங்கம்மா, வாங்க. வணக்கம் ஜோசியரே. உட்காருங்க. பாத்துடலாமாம்மா? நல்லா பார்த்து சொல்லுங்க ஜோசியரே.
இன்னைக்கு பொழுது விடிஞ்ச நேரமே சரியில்லை. காலையில பாம்பு கடிக்க வந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யமனையே கண்ணால பார்த்துட்டு வந்திருக்கோம். இதுக்கு நீங்க தான் சரியான முடிவு பார்த்து சொல்லணும். இருங்க பார்த்து சொல்றேன். இத்தனை நாள் ஏணியிலேயே ஏறிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இனிமே பாம்பு தான். ஜோசியரே என்ன சொல்றீங்க? நான் சொல்லலம்மா, கட்டம் சொல்லுது. பொதுவா ஜோசியத்துல கெட்டதை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட நான் அப்படி இருக்க முடியாதுல்ல, உண்மையை சொல்லிதானே ஆகணும். இத்தனை நாளா உங்க வீட்டுல உங்க வாக்கு தான் வேத வாக்கா இருந்துச்சு. நீங்க சொன்னா அத்தனை பேரும் கையை கட்டி நின்னு சரின்னு சொன்னாங்களா? ஆனா இப்ப கட்டம் இடம் மாறுது. உங்க வார்த்தைக்கு இருந்த மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுது. அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் சொல்ற பேச்சுக்கு மரியாதை இல்லைன்னா அதுக்கப்புறம் நான் வாழறதுலயே அர்த்தம் இல்லையே. அப்படியே இருந்து பழக்கப்பட்டுட்டேன். அப்போ இனிமே மகேஷுக்கு அந்த வீட்டுல மரியாதையே இல்லைங்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, நான் கட்டம் மாறுதுன்னு தான் சொன்னேன். என்ன இது? ஏன் அப்படி எல்லாம் நடக்கணும்? நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தானே பழகிட்டு இருக்கேன். அப்புறம் எப்படி இப்படி தப்பு நடக்குது? இது உங்களால நடக்கிற தப்பு இல்லம்மா. வேற யாரால? சொல்றேன். உங்க வீட்டுல கடைசியா இறந்தது யாரு? இவளோட சக்காலத்தி மூத்த தாரம். அந்த ஆத்மா இன்னும் சாந்தி அடையாம இருக்கு. சாந்தி அடையலையா? என்ன சொல்றீங்க? ஆமா, அதோட கோவத்தை இனிமேதான் நீங்க உக்கிரமா பார்க்க ஏங்க போறீங்க. எதுக்குங்க இப்படி பயமுறுத்துறீங்க? நான் உண்மையதாம்மா சொல்றேன். சரி, எல்லாத்துக்கும் பரிகாரம்னு ஒண்ணு இருக்கும்ல, அத சொல்லுங்க. எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்கு. எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். இறந்து போன அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாரு? அவன் மவனத்தான். அப்போ அவருக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணுங்க. அவனுக்கு தான் காலையிலயே சாயந்தரமும் வடிச்சு வடிச்சு கொட்டுறமே, அப்புறம் என்ன? உங்களுக்கு நான் சொல்றதோட வீரியம் இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன். அக்கா, ஜோசியரே, நீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க, நான் பண்றேன். அந்த பையனுக்கு இப்போ கல்யாண வயசு நடக்குது இல்ல? ஆமா. அப்ப உடனடியா அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. என்ன ஜோசியரே நீங்க? அவனுக்கு இப்ப கல்யாணம் தான் ஒரு கேடு. வேற ஏதாவது பூஜை புனஸ்காரன்னு இருந்தா சொல்லுங்க. அப்போ உங்க வீட்டுல ஒரு மூத்த தலை உருள போறது உறுதி.